இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடக்கூடிய ஸ்டோரிய வந்து எப்படி டைரக்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஷேர் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா வந்து பார்க்க போறோம். அதற்கான ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்குது. அது எப்படின்றதான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்டுருக்கூடிய ஸ்டோரியை டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டுக்க முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்க ஸ்டோரி போட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி கீழே பாத்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் வித்தவுட் ஆடியோ அப்படின்ற மாதிரி எதனால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய மியூசிக்கை யூஸ் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் வித்தவுட் ஆடியோ அப்படின்ற மாதிரி வந்து வரும். இதுவே வந்துட்டு நீங்க ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி நார்மலா உங்க போன்ல இருந்து ஆட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. இன்ஸ்டாகிராம்லேருந்து யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் வித்தவுட் ஆடியோ அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ஷேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஷேர் ஆகிடும். ஒன்ஸ் ஷேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு வியூ ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்து இருக்கும். இப்போ யார் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ ஆன் இன்ஸ்டாகிராம்னு வந்து இருக்கும். அதை அவங்க வந்து கிளிக் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட மொபைல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஓப்பன் ஆயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ஃபார்வர்டு வந்து பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணாலும் கிளிக் பண்ணி நீங்கள் சேவுமே வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்கூடிய ஸ்டோரியை எப்படி வந்து டைரெக்டாக நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் எப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.